மை டியர்ஸ் E is equal to mc² அப்படின்ற ஃபார்முலாவை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. சயின்ஸ் படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்ஸ் படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்ஸை பற்றி படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை தன்னோட லைஃப்பில் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கடந்து வந்தவங்களா கூட இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த E is equal to mc² அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை படிக்காமல் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்மளால் டச் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன் தான் E is equal to mc² அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன். 1905 ஐன்ஸ்டீனால் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த E is equal to mc² ஃபார்முலா. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியுமோ அதே அளவுக்கு நிறைய பேருக்கு இது என்ன சொல்ல வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த E is equal to mc² எப்படி உருவானுச்சு அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ்டர் ஜிக்கு அதை பற்றின தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பட் அப்புறம் நான் ஏன் இந்த வீடியோவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜிகேவோட வீடியோவை நான் பார்த்த வரைக்குமே அவர் சில விஷயங்களை சொல்ல விட்டுருக்காரு. மேபி ஏதோ ஒரு கவனக்குறைவால் கூட விட்டுருக்கலாம். சில விஷயங்களை அவர் சொல்ல மறந்துருக்காரு அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அண்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, E is equal to mc² அப்படின்னா என்ன அப்படின்றத ஸ்கூல் பிள்ளைங்க கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்பவே எளிமையாக எனக்கு புரிஞ்ச விதத்தில் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் மிஸ்டர் ஜிகேவோட வீடியோவில் அவர் சொல்லாத சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், முதல் விஷயம் E is equal to mc² அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதாவது E is equal to mc²னா எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் இன்டூ ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர். அதாவது ஒரு பொருளிலிருந்து வெளிப்படக்கூடிய அதன் எனர்ஜியின் அளவானது அதோட நிறைய ஒளியின் வேகத்தை ஸ்கொயர் பண்ணது மூலிமா கிடைக்கக்கூடிய மதிப்பால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு மதிப்பு வருமோ அதுதான் அந்த பொருளிலிருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜியின் அளவு. இதுதான் E is equal to mc² டெஃபினிஷன். அண்ட் இன்னும் சிம்பிளாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். E is equal to mc² என்ன தான் கன்வே பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, E is equal to m. இதுதான் சிம்பிளா. அதாவது ஒரு பொருளுடைய நிறை அண்ட் அதனுடைய எனர்ஜி இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளால ஒரு பொருளோட நிறைய அதனுடைய ஆற்றலாவோ இல்லை அதனுடைய ஆற்றலை அதனுடைய நிறையாவோ நம்மளால மாற்ற முடியும். பட் அதை நம்மளால ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஸோ இதுதான் E is equal to mc² நமக்கு கன்வே பண்ண வர ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அப்படி பார்த்தோம்னா E is equal to m, அதாவது ஒரு பொருளுடைய நிறைன்றது அதனுடைய எனர்ஜிக்கு ஈக்குவலானது அப்படின்னு மட்டுமே நம்ம எழுதிட்டு போயிடலாமே. எதுக்காக E is equal to mc² அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பொருளுடைய நிறைன்றது அதனுடைய ஆற்றலுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் இந்த பொருள்ல இருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் அப்படின்றது பயன்படுது. இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி எப்படி ஒரு பொருள் இருந்து எனர்ஜி எவ்வளோ வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் ஃபர்தராக சொல்லும் போது உங்களுக்கு புரிய வரும். ஒரு ஈக்குவேஷனை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நம்ம தனித்தனியாக பார்க்க ஆரம்பிக்கணும். அதன்படி இந்த E is equal to mc² நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நம்ம தனியாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி பார்த்தோம்னா E is equal to mc² முதல்ல இருக்கக்கூடியது அந்த E. அந்த ஈன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, E அப்படின்றது எனர்ஜி, எனர்ஜின்னா ஆற்றல். இந்த ஆற்றல் அப்படின்றது எதுவாக வேணாலும் இருக்கலாம். வெப்ப ஆற்றல், மின்காந்த ஆற்றல், காற்றாற்றல், மின்னாற்றல், இல்லாட்டி அணு ஆற்றல் இப்படின்னு சொல்லிட்டு ஆற்றல்கள் பல வகைப்படும். இங்கே ஆற்றல்கள் பல வகைப்படும் அப்படின்னாலையும் இந்த ஆற்றல் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆற்றல் அதாவது எனர்ஜி அப்படின்றது வெவ்வேறு ஃபார்மில் இருக்குமே தவிர எனர்ஜி அப்படின்றது எல்லா இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜியுமே ஒன்று தான். அது வேற வேற ஃபார்மேஷனில் இருக்கே தவிர அந்த எனர்ஜி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளால அந்த எனர்ஜி அதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்பாற்றலை நம்மளால மின்னாற்றலாக மாற்ற முடியும், இல்லை ஒரு மின்னாற்றலை நம்மளால வெப்பாற்றலாக மாற்ற முடியும். ஸோ அதுதான் இந்த நிலக்கரியை வச்சு நம்ம மின்சாரம் தயாரிக்கிறது. அப்படிலாம் வெப்பாற்றலை பயன்படுத்தி தான் அதை மின்னாற்றலாக மாற்றுறாங்க. நம்மளால் அதே மின்னாற்றலை பயன்படுத்தி அதை மறுபடியும் வெப்பாற்றலாகவும் மாற்ற முடியும். பட் நம்மளால் எனர்ஜியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு எனர்ஜி அப்படின்னா என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்ததா மாஸ்னா ஒரு பொருளுடைய நிறை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா இதனுடைய நிறை தான் மாஸ். நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நிறை அப்படின்னா இந்த பொருளோட எடையை தான் நிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. பட் மாஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு வெயிட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளுடைய நிறை அப்படின்றது அதனுடைய எடையிலிருந்து ரொம்பவே வேறுபடும். அதாவது ஒரு பொருளினுடைய நிறை அப்படின்றது அந்த பொருளில் இருக்கக்கூடிய
பருப்பொருட்களின் அளவு தான் அந்த பொருளுடைய நிறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளை நம்மளால எந்த அளவுக்கு சின்ன ஒரு பீஸா எடுக்க முடியுமோ அதுதான் அந்த பொருளோட ஒரு பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பொருள்ல எந்த அளவுக்கு பருப்பொருட்கள் இருக்கோ அதை தான் நம்ம அந்த பொருளோட நிறை அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்துல அந்த பொருளோட எடை அப்படின்றது அந்த பொருளோட வெயிட். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் மை டியர்ஸ், என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஏன் ஒரு பொருளினுடைய நிறைய இந்த ஈக்குவேஷனுக்காக பயன்படுத்தணும், ஏன் அதோடைய எடையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிகாஸ் ஒரு பொருளுடைய நிறை அதாவது மாஸ் அப்படின்றது எப்பவுமே மாறாதது, வேறஸ் ஒரு பொருளுடைய எடை அதாவது வெயிட் அப்படின்றது மாறுபடக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளுடைய எடை பூமியில 60 கிலோ இருக்கு அப்படின்னா நிலாவில் இருக்கும்போது அந்த பொருளுடைய எடை 6 கிலோ தான் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பூமியில கிராவிட்டின்றது அதிகம், நிலாவில் கிராவிட்டி கம்மியா இருக்கிறதுனால அதனுடைய எடை அப்படின்றது மாறுபடும். ஸோ இந்த மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகிற ஒரு வேல்யூ வச்சு நம்ம ஒரு பொருளுடைய எனர்ஜி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னா அது ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும். பட் ஐன்ஸ்டீனோட இந்த ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியோட ஒரு சிக்னிஃபிகண்டான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம இந்தியாவில் ஒரு பொருளுடைய எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலையும் அதே வேல்யூ தான் வரும். அதையே கொண்டு போய் நீங்கள் யுரேனஸில் வச்சு கண்டுபிடிச்சாலையும் அதே வேல்யூ தான் வரும். பிகாஸ் ஒரு பொருளுடைய மாஸ் அப்படின்றது அதனுடைய அளவு வந்து மாறவே மாறாது. அதனுடைய எடை வேணா சேஞ்ச் ஆகலாம், பட் அதனுடைய மாஸ் அந்த பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் அளவு அப்படின்றது எப்பவுமே மாறுபடாது. ஸோ இதனால தான் நம்ம ஒரு பொருளினுடைய மாஸை இந்த ஈக்குவேஷனுக்காக எடுத்துக்கிறோம், எடையை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ மை டியர்ஸ், இப்போ உங்களுக்கு எனர்ஜினா என்ன, மாஸ்னா என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்த அந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய அடுத்த எலமெண்ட் சி ஸ்கொயர். சின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்க சி அப்படின்றது ஒளியின் வேகத்தை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்க மாசை நம்ம ஏன் ஒளியின் வேகத்தோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தேகம்ன்றது உங்களுக்கு எழலாம். இதற்கான காரணத்தை இப்ப பார்ப்போம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெண்ணை எடுத்துக்கலாமே. இப்போ இந்த பெண்ணை நம்ம உடச்சி இதை வேதியியல் மாற்றத்துக்கு உட்படுத்தி இதிலிருந்து நம்ம எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம், சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம உடச்சி இதிலிருந்து எனர்ஜியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி இதிலிருந்து எனர்ஜி வெளிப்படும் போது அது பியோர் எனர்ஜியாக இருக்கும். அக்கார்டிங் டு த சயின்ஸ் ஃபேக்ட், பியோர் எனர்ஜியோட ஸ்பீட் அப்படின்றது லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம ஒரு பொருள்லேருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜியின் அளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை ஏன் லைட்டோட ஸ்பீடு கூட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றது. பிகாஸ் அந்த பொருள்லேருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி அப்படின்றது லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுனால அதை நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டோட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் வரலாம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீ சொல்கிற மாதிரி பார்த்தா ஈஸ் ஈக்குவல் டு எம்சி தானடா, இங்கே எம்சி ஸ்கொயர்னு இருக்கே, ஏன் அந்த ஸ்கொயர் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கான விளக்கத்தை மிஸ்டர் ஜிகேவே தெளிவாக கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சி ஸ்கொயர் நம்ம ஏன் இங்கே ஒளியின் வேகத்தை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு பொருள் டிராவலில் இருக்கும்போது, அதாவது ஒரு பொருளை நம்ம உடச்சி அதுலேருந்து எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எனர்ஜி வெளிப்படும் போது அது ஒரு டிராவலில் இருக்கும். ஒரு பொருள் மூவிங்ல இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் அதாவது எனர்ஜி அப்படின்றது அதனுடைய மூவிங் ஸ்பீடோட டபுள் மடங்கா இருக்கும். அதனாலதான் லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பொருளுடைய ஆற்றலை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதை ஸ்கொயர் பண்றோம். இதை எமிலி அப்படின்ற ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்ட் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு இரும்பு குண்டை நம்ம 1 அடி ஹைட்ல இருந்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கான ஒரு பள்ளத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதையே 2 அடி ஹைட்ல இருந்து போட்டா அது 4 சென்டிமீட்டருக்கான பள்ளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் அதுதான் இல்லை மை டியர்ஸ், அது 4 சென்டிமீட்டருக்கு பதிலாக 8 சென்டிமீட்டருக்கான பள்ளத்தை ஏற்படுத்தும். இதற்கு காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது ஒரு பொருளுடைய வேகம் அப்படின்றது அதிகரிக்கும் போது அதனுடைய ஆற்றல் அப்படின்றது அதனை ஸ்கொயர் பண்ணா வரக்கூடிய மதிப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு அதிகரிக்கும். அதனால தான் இங்கே ஒளியினுடைய வேகத்தை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த E இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கம். ஸோ இந்த E இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்றது ரியல் லைஃப்ல எங்கெங்க பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம பார்க்குற பெரும்பாலான அணு உலைகள், அணு ஆயுதங்கள் அண்ட் பிஇடி ஸ்கேன் மெஷின்ஸ், மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய இடத்துல இந்த E இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஈக்குவேஷன் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அணு உலையில இல்லை அணு ஆயுதங்களில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா,
அதாவது ஆட்டம் அப்படின்றது ரொம்ப சின்ன ஒரு மைன்யூட்டான அளவு இல்லையா? ஸோ அதிலிருந்து எந்த அளவுக்கான எனர்ஜி வெளிப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பயன்படுத்தி இவ்வளோ ஆட்டம்ஸை நம்ம பொழந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இந்த கால்குலேஷனோட அளவு அப்படின்றது பூமியில் பண்ணாலையும் அதே அளவு தான் வரும், நீங்கள் நிலாவில் கொண்டு போய் வச்சு பண்ணாலையும் அதே அளவு தான் வரும், நீங்கள் யுரேனஸில் கொண்டு போய் பண்ணி வச்சாலும் அதே அளவு தான் வரும். ஸோ இந்த வேல்யூ அதாவது ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூன்றது நீங்கள் யூனிவர்ஸில் எந்த பிளானெட்டில் போய் நீங்கள் பண்ணீங்கனாலும் அதனுடைய அளவு அப்படின்றது மாறாது அப்படின்றது தான் இந்த ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரோட ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப சிம்பிளாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேப்பர் கிளிப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சின்னதாக இருக்கும் ஏர்பின் மாதிரி. ஸோ அந்த பேப்பர் கிளிப்பை நம்ம உடச்சி அதிலிருந்து மொத்த ஆட்டம்ஸையும் பிரித்து அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அங்கே சுத்தமாக மாசே இல்லை, அந்த மாசுன்றது மொத்தமாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேப்பர் கிளிப்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த எனர்ஜியோட அளவுன்றது 18 கிலோ டன் டிஎன்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்கா ஹீரோஷிமா நாகசாக்கி மேலே போட்ட அணுகுண்டோட பவருக்கு ஈக்குவலான எனர்ஜி அப்படின்றது அந்த சின்ன பேப்பர் கிளிப்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டான எனர்ஜியின் அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஸோ மைடியர்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் மிஸ்டர் ஜிகே சொல்லாத சில விஷயங்களையும், அதாவது ஏன் இங்கே சி ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணுறோம், எதுக்காக ஸ்கொயர் பண்ணுறோம், அண்ட் எதுக்காக இங்கே ஈஸ் ஈக்குவல் டு எம்முன்னு மட்டும் எழுதாமல் சியை ஆட் பண்ணுறோம், ஏன் ஒளியின் வேகத்தோட மல்டிப்ளை பண்ணுறோம் இப்படின்னு சொல்லிட்டு பல புதிய விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தினமும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.